நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக நான் வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் முழுமையாக சினிமா மொழின்றது உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து ஐ திங்க் ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, காதல் கோட்டை கிளைமேக்ஸ் டைமில் தான் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். நம்ம கிட்டத்தட்ட நான் காதல் கோட்டை ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது, நான் அன்பாலயா வரும்போது உங்களோட அறிமுகமாச்சு. அப்போ அந்த கிளைமாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பிரபு இந்த மாதிரி அந்த ட்ரெயினில் அந்த கிளைமாக்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சார் அந்த சொட்டரை கழட்டும் போது யாராவது ஒருத்தன் வந்து குறுக்க நின்று ஏதாவது பேசட்டும் சார், இது மாதிரி யாராவது ஒரு கேரக்டரு அப்படின்னு சொன்னீங்க. அது எனக்கு யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் கூட அந்த கேரக்டர் அப்படி உள்ளே வரும்போது ஞாபகம் எனக்கு வரும். அதனால உங்களுடைய அறிமுகமான சில நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது என்னுடைய ஐசன்ஸுக்கே தெரியாது. அப்போ ஒர்க் பண்ணவங்க அப்போ தெரியாது. நீங்கள் கடைசியில் வரும்போது அந்த ஒரு சீனில் வந்து அதை புரிந்து கொண்டு நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய கைத்தட்டல், எவ்வளோ கற்றுவாங்க அதுக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அங்கேயே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சுச்சு.